எனக்கு வந்து எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கோ அவங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணுவேன், அவங்க என்கிட்ட பேசுவாங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக நான் நினைப்பேன். அது எல்லாரோட லைஃப்லையும் இருக்கும். நான் வந்து அந்த டைமில் அந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து instead of job seeker I would have been a job creator. I would have become an entrepreneur. But now I want to advise all the students, you should be an entrepreneur. Like அந்த டைம்ல ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னாரு, எப்படி வந்து இந்த காலேஜ் வந்துச்சுன்னு சொல்லி. அந்த டைம் அவரோட ரிஸ்க் எபிலிட்டி, சரி நம்மளால பண்ண முடியுமா, அந்த 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 காலகட்டத்தில் 10 lakhs எதுவுமே நம்ம கிட்ட பணம் இல்லாம ஒரு ரிஸ்க் எடுக்கிறது. ஸோ டெஃபினட்டா வந்து ரிஸ்க் டேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். என்னைக்கு நம்ம வந்து கம்ஃபர்டபுளா இருக்குமோ then our life also will not have any progress. நீங்க என்னைக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கீங்களோ, எவ்ரி டைம் நீங்க ஒரு லைஃப்ல அன்கம்ஃபர்டபுளா இருந்தீங்கன்னா that means you are making a progress. இது வந்து அன்னைக்கே அவர் அன்கம்ஃபர்டபுளா லைஃப்ல இருந்து ஒரு காலேஜை தொடங்கிட்டாரு. அது ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். அந்த விஷனரி அந்த டைம்ல இருந்துச்சு. இன்னமும் வந்து நம்ம நிறைய ஜாப் எல்லாம் தேடி போயிட்டு இருக்கோம். டெஃபினட்டா வந்து எவ்ரி ஒன் ஷுட் திங்க் என்ன நீங்க பண்ண போறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்டிகுலராக இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. அதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களை ஆர்டிஸ்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு. ரெண்டாவது, வாட் ஐ வாண்ட் டு சே, நீங்கள் என்ன ரோல் பண்ணீங்கன்னாலும் ஸ்டூடெண்ட்ஸு 100% இன்வால்மெண்ட்டோட பண்ணுங்க. இதை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். வித்வுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். லைக் இதை நான் பண்ணால் எனக்கு இது கிடைக்கும், கேல்குலேட்டிவாக இருக்காதீங்க. என்ன பண்ணுறீங்களோ அதை 100% இன்வால்மெண்ட்டோட இன்னைக்கு டேவாக பண்ணுங்க. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ வாஸ். நான் இது பண்ணணும், அடுத்தது இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்லாம் நான் எதுவுமே ஐ டிட் நாட் ஹேவ் எனி அம்பிஷன் ஈவன் நோ ஆல்சோ. ஜஸ்ட் கொடுக்குற ரோல 100% இன்வால்மெண்ட்டோட வித்வுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணுங்க. இது வந்து என்னோட ஹம்பிள் சஜஷன். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்ல 10th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்கு 6 years ஆகுது. வெதர் 12th ரூட் போனீங்களாலும் சரி, டிப்ளமோ ரூட் போனீங்களாலும் சரி. ஆனால் இன்ஜினியரிங்ல உங்களுக்கு 10th படிக்கும் போதே உங்களுக்கு வந்து பயங்கர வெறித்தனமா நீங்க இன்ஜினியரிங் தான் போகணும் அப்படின்ற உங்களுக்குள்ளேயே ஒரு மெச்சூரிட்டியோ ஒரு அவேர்னஸோ இருந்துச்சுன்னா யூ டேக் டிப்ளமோ பார்ட் ஸோ தட் யூ வில் பிகம் அ கான்ஃபிடென்ட் இன்ஜினியர். ஆனால் உங்களுக்கு அந்த தெளிவு இல்லைன்னா, பிகாஸ் மெனி பீப்புள் இந்த காலத்துல அந்த தெளிவு இருக்கு. நாங்க படிக்கும் போதெல்லாம் ஃபோனே கிடையாது. இப்போ எல்லாம் ஃபோன்ல எவ்ரிதிங் இஸ் தேர். எவ்ரிதிங் இஸ் ஆக்சுவலி ஸ்டார்டிங் வித் ஃபோன். ஆனால் அதே சமயத்தில் அது டேஞ்சரும் கூட. யூஸ் பண்ணுங்க கான்ஷியஸா, ப்ரொடக்டிவா, என்னத்துக்கு வேணுமோ அதை யூஸ் பண்ணுங்க. அதை வச்சு நீங்க கெட்டும் போகக்கூடாது. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ